ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். இது பேச்சுரிமை சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்குகிறது. நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சத்குரு ஜக்கி வாசுதேவ் எப்படி கவிழ்த்தார், மோடிக்கான தோல்வியை தமிழகம் எப்படி தீர்மானித்தது, தமிழகத்தில் எங்கிருந்து எழுதப்பட்டது அந்த விதி. நம்முடைய வழக்கமான புராணத்தை, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற புராணத்தை கடைசியை பார்ப்போம், நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது தமிழ் ஒரு அழகான மொழி என்பது மட்டுமல்ல, இறைமொழி, தெய்வீக மொழிங்க தமிழ். இப்போ துரதிர்ஷ்டவசமாக இந்த பார்த்தல் அதிகமாகி படித்தல் குறைந்து விட்டது. அதனால் தமிழுடைய மாண்பு குறைந்து விட்டது. சரி, அதுக்குள்ள வளவளன்னு போக வேணாம். எப்படி இங்கே சறுக்கினார் மோடி என்பதை பார்ப்போம். ஜக்கி வாசுதேவ் ஒரு யோகா ட்ரைனர், ஒரு தியான ட்ரைனர். அந்த யோகா ட்ரைனர், தியானம், இந்த யோகம் என்பதெல்லாமே அந்த இமயமலை பக்கத்தில் திபெத்தில் இருந்து தான் இவனுங்க கடை வாங்கினது. திபெத்திய அந்த புத்த பிட்சுக்களிடம் இருந்து இந்த யோகம் நரம்பு மண்டலங்களை தூண்டி இன்ப லாகிரியை அடைவது. அது ஒரு போதை மாதிரிங்க. கஞ்சா அடித்தா எப்படி நரம்பு மண்டலத்தானே தானே தூண்டுது கஞ்சா, அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள், ஹெராயின், கெட்டமைன் உள்ளிட்ட இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் இழுத்த உடனே நரம்பு மண்டலத்தை தூண்டுது. அப்போ இந்த போதை இல்லாமல் மனதை அடக்கி ஒரு மாதிரி அந்த நரம்பு மண்டலங்களை தூண்ட வைத்து ஒரு விதமான போதையில் இருக்கிறத இந்த தியானம், இந்த யோகாசனம் என்பதெல்லாம் இதுதான். இப்படி தான் யோகாசனம், அதற்கு அடுத்தது தியானத்துக்கு கொண்டு போகும். இப்போ தலைவர் இங்கே பெட்டில் கிடக்கிறாரு. யார்? சத்குரு ஜக்கி வாசுதேவ். ஆடிய ஆட்டம் என்ன, போட்ட வேஷம் என்ன. இப்போ போய் பெட்டில் டாக்டர்கள் காலடியில் விழுந்து விட்டார். இவர் தான் சிவன் சொல்லி பெரிய சிலையை நிறுவி, சிவன் சிலையை நிறுவி ஆடினார்ல. இவர் எப்படியோ இந்த தியானத்தையும் யோகாசனத்தையும் கற்றுக்கிட்டு வந்தார். நீ யோகாசனங்கள் சொல்லி கொடுத்து, தியானம் சொல்லி கொடுத்து கல்லா கட்டிக்கிட்டு போக வேண்டியதானே. நான் இந்து மதத்தை காப்பாற்றுகிறேன், நான் தான் சிவன், இறை வணக்கம் என்றால் இப்படித்தான்னு சொல்லி தமிழகத்திலே இருந்த ட்ரெண்டை மாற்றி பல்லாயிரம் பேரை சிவன் ராத்திரியில் கூட வச்சு டான்ஸ் ஆடி அங்கே ஒரு சிவன் சிலை திறந்தான் பாருங்க. அதுதான் மேட்டர், அதுதாங்க மேட்டர். அங்கே தான் பிரச்சனை உருவாகியது. மோடிக்கான சாபம் அங்கேதான் கிடைத்தது. மோடி அங்கே அந்த சிலையை திறந்து வைத்து தான் சாபத்தை பெற்றுக்கொண்டார் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. அபிராமி அந்தாதி படிச்சிருக்கீங்களா? அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதிக்கடவூரின் வாழ்வே, அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமியே. கலையாத கல்வியும் அந்த பாடல்ல கடைசி ஒரு 4 வரி என்ன? அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே. அந்த பார்க்கடலில் துயில் கொள்ளுகின்ற மாயனது தங்கை, அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதிக்கடவூரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம். அமுதத்தை, விஷத்தை தான் எடுத்துக்கொண்டு அமுதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்த ஈசன், ஈசன். அமுதீசர் ஒரு பாகம், இடப்பாகம். என்ன? அமுதீசருடைய இடப்பாகத்தை எடுத்துக்கொண்டவர். அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி. அகலாத சுகபாணினா பராசக்தி நெருப்பு வடிவமானவள். அபிராமி, அதாவது திருக்கடையூர் அபிராமி நெருப்பு வடிவமானவள். அவள் எப்பொழுதும் சிவத்தோடு கலவி புரிகின்ற நிலையில், இந்த புணர்ச்சி நிலையில் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நெருப்பு அடங்கும். அதைத்தான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அகலாத சுகபாணி. அதனால்தான் சிவன் தன்னுடைய பாதியை தந்தார், அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார் என்பது தமிழினுடைய மேன்மை. பல புலவர்களும் பாடியிருக்கிறார்கள். அபை சொல்லுவார், மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். மூவர் தமிழும் முனிமொழியும்
அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இவர்கள் பாடிய தேவாரம், வள்ளுவப் பெருந்தகை முனிமொழி அவர் இயற்றிய குறள், அப்புறம் கோவை திருவாசகம், திருமூலர் சொல், இதெல்லாம் ஒரு வாசகம் என்று உணர் என்று அவை சொன்னார் இல்லையா? அவர்களெல்லாம் எதை வலியுறுத்தி சொன்னார்கள்? மாதொருபாகன், உமையொருபாகன், இப்படித்தான் சொன்னாங்க. நீங்கள் திருவாடனைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க, பாகம்பரியான்னு நம்ம பொம்பளைங்கலாம் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பாகம்பரியா கோயிலுக்கு போகிறேன், பாகம்பரியாளுக்கு மொட்டை எடுக்க போகிறேன், பாகம்பரியாளுக்கு நேர்ந்துக்கிறேன்னு சொல்லி போவாங்க. அது ஒரு சிவன் கோயில். அங்கே இருக்கிற உமையவளுக்கு பேர், பராசக்திக்கு பேர் என்ன தெரியுமா? பாகம் பிரியாள். தனக்கு கிடைத்த இடப்பாகத்தை எப்போதும் பிரியாதவள். தமிழ் எவ்வளவு அழகாக மேன்மையாக சொல்லியிருக்கு பாருங்க. பாகம் பிரியாள் தான் அந்த கோயில். அது நீங்கள் ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேறு எங்கேயும் போக வேணாம், அபிராமி அந்தாதி தான். திருநாவுக்கரச பெருமான் எழுதிய திருவாசகம் எல்லாவற்றிலுமே உமையுருபாகன், மாதுருபாகன் என்று சொல்லி இருந்தாலும் அவற்றையெல்லாம் தொடப்போனால் மணிக்கணக்கில் பேசணும். அபிராமி அந்தாதியிலிருந்தே உங்களுக்கு நான் சில மேற்கோள்களை காட்டுகிறேன். இந்த அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே அது. ஆனால் அந்தாதியில், அபிராமி அந்தாதியில் முதல் பாடல், தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லையூரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தாரமர் குன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லையூரதம் பாகத்து. தில்லையூரான்றகான்ல நடராஜன் பெருமான், அந்த நடராஜன் தில்லையூரான், நடராஜனுக்கு இன்னொரு பேர் தில்லையூரான். தில்லையூரதம் பாகத்து உமை மைந்தன், அந்த இடப்பாகத்திலே பெற்றதனால் தில்லையூரதம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீரபிராமி என்றார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக பாடுவார். வெறுக்கும் தகமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமை புதியதென்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமுடற்றான் இடப்பாகம் கலந்த முன்னே மறுக்கும் தகமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. அதுக்கடுத்து வாழும்படி என்று கண்டு கொண்டேன் மனத்தை ஒருவர், அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அந்தாதிதானே முடிகிற சொல்ல தொடரும். வெறுக்கும் தகமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகமை புதியதென்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமுடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, இடப்பாகலத்திலே பொன்னாக கலந்திருக்கிறையே அப்படின்னு சொல்லி அந்த எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாரு. அதே மாதிரி இடங்கொண்டு விம்மி இணைகொண்டு இறுகி இலகிமுத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட ஆள்குள் நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட ஆள்குள் பனிமொழி வேத பரிபுரையே. படங்கொண்ட ஆள்குள் பனிமொழி வேத பரிபுரையே, அது ரொம்ப அப்பட்டமாக விவரிச்சிருவார். அவர் அந்த நிலையை அடைந்து விட்டார், அதனால் அவர் வச்சிருக்கார். அதில் பரிபுரை சீரடி பாசாங்குசை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்ச குனிபுறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர்சம் பாகத்து இருந்தவளே, செம்பாகத்தில் இருந்தவளே, இடப்பாகம் பிரியாதவளே, இடப்பாகம் கலந்த பொன்னே, தில்லையூரதம் பாகத்து உமை மைந்தனே, இப்படியெல்லாம் பாடப்பட்ட பராசக்திக்கு இடப்பாகம் மறுத்த சிலைதான் இந்த ஜக்கி வாசுதேவ் திறந்து வைத்திருக்கின்ற அந்த சிலை. இப்போ புரியுதா? வந்துட்டீங்களா? வந்துட்டனா? ஆக நீ தமிழகத்திலே நீ ஏதாவது ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்றத்தை சொல்லி கொடுத்துட்டு இவனுங்களை போதையில் ஏற்றி விட்டுட்டு என்ன நீ கல்லா கட்டிட்டு போ, அது அரசியல் சட்டம் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு உரிமை, நீ அதை பண்ணிட்டு போகலாம். ஆனால் தேவார மூவர் 63 நாயன்மார்களும், தேவாரம் பாடிய மூவரும், திருவாசகம் பாடிய நாவுக்கரச பெருமானும், இன்னும் எத்தனையோ புலவர்களும் ஔவையும், அவர்களெல்லாம் பாடியது உமையொருபாகன், மாதொருபாகன், இடப்பாகம் பிரியாதவன். அதையெல்லாம் தூக்கி குப்புற கொட்டிவிட்டு நீ முழுக்க இடப்பாகம் மறுத்த சிலை, உமையவளுக்கு இடப்பாகம் மறுத்த சிலையை அங்கே திறந்தா உனக்கு சிவனும் கோபப்படுவார். உன்னுடைய மொழியில் சொல்கிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்பது வேறு பிரச்சனை. கடவுள் நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. சடங்கு சம்பிரதாயங்களை நான் கடைப்பிடிப்பதில்லை, ஆனால் இறை நம்பிக்கை முழுமையாக உள்ளது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பல்லாயிரம் ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக புலவர்களால் பாடப்பட்ட தமிழ் என்ன இறைமொழி, இறைவனுக்கு உகந்த மொழிங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்ன, இவர் அபிராமிப்பட்டர்
சொல்லிவிட்டாரு. இன்னைக்கு நிலவு வரும், முழு அமாவாசை என்னைக்கா சொல்லுவார், நிலவு வரும்னு சொல்லிவிட்டாருங்க. சொல்லிட்டா மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மன்னர் போனதுக்கு பிறகு, என்னங்க உங்கள் தலையை எடுத்துருவாங்க, இந்த தீயில இறக்க போகிறாங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு உடனே அவருடைய ஐடியா பாருங்க. அவருக்கு 4 வேதமும் தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதமும் தெரியும். ஐயர் அவருக்கு வேதம் ஓதி உடனே ஒரு யாக குண்டத்தை தோண்ட சொல்லி பல்வேறு பொடிகள் அது இது இந்த மூலிகைகள் இதெல்லாம் போட்டு எரிச்சு ஓம் குண்டாயனம் ஆமாயணம்லாம் ஓதி அந்த ரிக் வேதம் யஜுர் வேதத்தில் ஓதுனா அன்னை வந்து விடுவாள்னு சொல்லி யாகம் உழைத்த அன்னையை கூப்பிடலை. அதெல்லாம் டுபா கூர்னவருக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் தமிழிலே பாடினால், தமிழிலே தொட்டால் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிறது தெரிந்துதான் முழுமையாக தமிழை நம்பி மிக அற்புதமாக அந்த அபிராமி அந்தாதியை கட்டினார். அந்த அபிராமி அந்தாதியை அவர் பாடுகிறார். நான் எங்கேயோ வந்துட்டு எங்கேயோ போகல, இதெல்லாம் சில விஷயங்களை சொல்லுகிறேன். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலமேல் அப்பும் கலப அபிராம வள்ளி அணிதரல கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அருள் அப்படின்னார். துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே இருக்கு வச்சிருக்க நிலவு, துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் துணை விழிக்கே. அப்புறம் அடுத்த பாடல்னா 79வது பாடல், விழிக்கே அருளுண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடவன் நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பாழ்நரக குளிக்கே அழுந்தும் கயவர்தம் மோடன்னு குட்டினியே. அந்த பாடலில் தான் நிலவு வந்ததாகவும் அந்த நிலவு அந்த அமாவாசை இன்றைக்கு நிலவு வந்ததாகவும் ஐயருடைய தலை தப்பித்ததாகவும் அதை இன்றைக்கும் சரஸ்வதி மகாலில் இருக்குது. இந்த சரபோஜி மன்னர் செப்பு பட்டயம் அடித்து தந்திருக்கிறார். அது அன்றைக்கு பார்த்த சாட்சி. அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கு காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பது உண்மை. அன்றைக்கு அது அப்படி தலை தப்பித்தது தமிழின் புண்ணியத்தால், தம்பிரான் புண்ணியத்தால் இல்லை. தலை தப்பித்தது தம்பிரான் புண்ணியம் அல்ல, தமிழின் புண்ணியத்தால். தமிழை பாடியதால் தலை தப்பித்தது அபிராமி பட்டருக்கு ஒழிய அவர் ஒன்றும் யாக குண்டம் வளர்த்து ஓம குண்டம் வளர்த்து ஹோம் கிரீம் கிரீம்னு புரியாத மொழியிலெல்லாம் அவர் கூப்பிடல. அந்த புரியாத மொழி இறைவனுக்கும் புரியாதுன்னு சொல்லி தான் அவர் தமிழிலே பாடி தலையை தப்பித்து கொண்டார் அபிராமி பட்டர். ஆக அப்படியெல்லாம் பாடப்பட்ட பல நூறு புலவர்களால் பாடப்பெற்ற சிவனாக இருக்கின்ற தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று வணங்குகின்ற சைவ நெறி தழைக்கின்ற அந்த சைவ நெறியிலே இறைவனை பாடுகின்ற எத்தனை பாடல்கள் இருக்கின்றன. என்ன 63 நாயன்மார்கள் பாடியது. இதையெல்லாம் ஓரங்கட்டிவிட்டு, இதையெல்லாம் முட்டாள்தனமா, இதெல்லாம் பொய்யுரையா, இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நீ எங்கே இருந்து வந்த, நீ எந்த ஊருக்கானே, உனக்கு தமிழும் தெரியாது ஒன்றும் தெரியாது, தத்தி தத்தி பேசிக்கிட்டு ஏதோ ஒன்றத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கு சிவனுடைய மிகப்பெரிய சிலை, இதுதான் சிவன் சிலை என்று அதையும் ஒரு காட்டு வாழ் உயிரினங்களுடைய எல்லையில் அந்த நிலங்களை அபகரித்து, ஏழை எளிய மக்களுடைய நிலங்களை அபகரித்து அங்கே கட்டினார். அதையும் மோடி திறந்து வைத்தார். ஒரு படத்தில், அந்த அகத்தியர் படத்தில், பராசக்தி ஆதிபராசக்தி படத்திலே அகத்தியர் படத்தில் ஒரு அரக்கன் எல்லா தேவர்களெல்லாம் பிடிச்சிருவாங்க. பிடிச்ச உடனே சனீஸ்வரனுடைய கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நாரதர்கிட்ட கூப்பிட்டு, இவன் கண்ணை ஏன் கட்டி வச்சுருக்காங்க, இவன் சனி, இவன் பார்த்தா அவனுக்கு சனி பிடிச்சிருக்கு, இவன் பார்த்து நான் தான் உங்களை பிடிச்சிட்டேனடா, இவன் பார்த்து என்ன பண்ண போகுது, கண்கட்டை அவிழ்த்து விடுன உடனே நாரதர் கண்கட்டை அவிழ்த்து விட்டுட்டு, நல்லா அவனை பாரு, சனீஸ்வர பகவானே அந்த அரக்கனை பாரு, சனி பிடிக்கட்டும் அப்படிம்பா. அதே மாதிரி அவன் பார்ப்பேன். அதே மாதிரி மோடியை கூட்டிக்கிட்டு திறந்து வைங்க, சிவன் பார்வதியுடைய பராசக்தியுடைய கோபத்துக்கு ஆளாகுங்க மோடி, உங்களுடைய டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜக்கி வாசுதேவ் இவர் பெரிய பெருமை அடிச்சுக்கிறதுக்கு, இந்த தமிழின் மாண்பு, தமிழ் நிலத்தினுடைய புகழ், தமிழினுடைய பெருமை, தமிழிலே எத்தனை காவியங்கள், இந்த இறையியல் காவியங்கள், திருவாசகம், தேவாரம், என்ன 12 திருமுறைகள், இதெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய நான் படிக்கணும். நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியெல்லாம் தமிழிலே பாடப்பெற்று
கால்டுவெல் கூட என்னத்தை அவன் அவன் வெள்ளைக்காரன் தானே, அவன் இங்கே வந்து பார்த்துட்டு தமிழை மிக அழகாக கற்று வீரமா முனிவர் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு கால்டுவெல் அந்த தமிழில் அவன் என்ன சொல்றான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதைத்தான் அங்கே போய் அங்கே பேசும்போது லண்டன் போயிருக்கும்போது பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த 2 வரியை கேட்டு ரொம்ப வியந்திருக்காங்க அந்த வெள்ளைக்காரங்க பூராமே, ஐரோப்பியர்கள். ஓசை ஒளியலாம், ஓசை ஒளியலாம், ஆனாய் நீயே உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே, மலையாய் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பற்சோதி. அவ்வளோ அழகான பாடல். இந்த பாடல்கள் எல்லாம் வெள்ளைக்காரங்க படித்து அவங்க பிரிண்ட் பண்ணாங்க, தொகுத்தாங்க. அங்கே போய் மற்ற நாடுகளில் போய் தமிழினுடைய மாண்பை, இந்த இறையியல் மார்க்கத்தை இதையெல்லாம் சொன்னாங்க, எழுதி வைத்தார்கள், தொகுத்து தந்தார்கள். அவங்கெல்லாம் அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு போனாங்க. இந்த நாதாரி பைய இங்கிருந்து வந்து ஒரு சிவன் சிலையை திறந்து, அதிலும் இடப்பாகம் மறுத்த சிலையை என்றைக்கு செய்தாயோ அன்றைக்கே உங்களுக்கு பிடிச்சதுடா சனி, அதையும் வந்து திறந்து வைத்தார் நம்முடைய மோடிஜி. அவருக்கும் டைம், அதாவது ஆட்சி அதிகாரத்தை இழக்கக்கூடியதற்கான டைம் முடிந்து விட்டது. தமிழகத்திலே இருந்து உங்களுக்கு தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. நாங்கள் ஒன்றும் பண்ணல, நீங்களா வந்தீங்க. இந்த தமிழினத்தினுடைய மாண்புகளை கேட்டறிந்திருக்க வேண்டும். இந்த இருக்கான்ல செங்கோல் கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, அந்த பட்டின பிரவேச, பட்டணத்தில் இருந்துக்கிட்டே பல்லக்கில் பட்டணத்துக்கு பிரவேசம் போவாங்க. நீ இருக்கிறது பட்டினா, இதில் இருந்துக்கிட்டு பல்லக்கில் போகிறாங்களாம். காட்டுக்குள்ளே இருக்கிறவன் தானே பட்டின பிரவேசம் வரணும், பட்டணத்தில் இருந்துக்கிட்டே போவாங்க. அவன் பண்ணின அட்டகாசம், எவ்வளவு பாலியல் தொந்தரவுகள், எவ்வளவு சேட்டைகள், இதெல்லாம் பண்ணி அங்கே இப்போ தான் செல்ஃபோன் வந்துருச்சுல, இருந்து அதில் வச்சுக்கிட்டு அந்த படம் தான் பார்க்குறது. இவங்க என்னென்ன லீலைகளோ பண்ணியிருக்காங்க. பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொந்தரவுகள், பாலியல் உல்லாசங்களை நடத்தி இருக்கின்ற அவங்க கையால் போய் செங்கோலை வாங்கிக்கிட்டீங்க அந்த தருமபுர ஆதீனம். ஏற்கனவே திருவாவடுதுறை ஆதீனத்தில் கொலை முயற்சி வழக்கில் அவன் இந்த சின்ன ஆள் உள்ளுக்கு போனான். இப்படி சரியில்லாத ஆளுகளை எல்லாம் துணை பிடித்தார் மோடி. ஒழுங்கு அதற்கு பதிலாக ஒரு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் 2 பாடல்களை மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட மோடி தப்பிச்சிருப்பாரு. இனி தப்பிக்கவே முடியாது. எவன் சரியில்லையோ, எவன் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானோ அவனிடமெல்லாம் நட்பு வைத்து கொண்ட மோடிஜி அவர்களே, உங்களுக்கு தீர்ப்பு தமிழகம்தான் எழுதியது. தேவையில்லாமல் விதி மீறிய தொன்மையான தமிழ், இறையியல் தமிழ், இந்த தமிழால் பாடப்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்ற உலகத்திலேயே எங்கும் இல்லாத வகையிலே பெண்மைக்கு பாதி பாகத்தை தந்து உலகிற்கே உதாரணமாக நிற்கின்ற தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்கின்ற இந்த தமிழுக்கு எதிராக தமிழிலே பாடப்பட்ட பல 100 புலவர்களும் சேர்ந்து பாடிய அந்த விதிகளுக்கு மீறி ஒரு சிவன் சிலையை அப்பட்டமாக திறந்து வைத்தீர்கள். இடப்பாகம் மறுத்த சிலை, இடப்பாகம் இல்லாத சிலை, பாகம் பிரியால் யாரு அவள்லாம் எவ அப்படின்னு சொல்லி கேட்கின்ற சிலை, அது நிற்கின்ற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அழிவு தொடங்கிவிட்டது. இந்த அழிவு தமிழகத்திலே இருந்து தொடங்கியது. தீர்ப்பை தமிழகம் எழுத ஆரம்பித்து விட்டது. இனி உங்களுக்கு தோல்விதான், மீண்டு வரவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய சேட்டையை செய்ததால் வரலாறு காணாத வீழ்ச்சியை அடையும். அந்த தீர்ப்பை எழுதியது தமிழகம் என்று பெருமையோடு
சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய பேச்சுரிமை சேனலில். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு ஜக்கி வாசுதேவ். அவருடைய செயல்கள் மேல்தான் நமக்கு வெறுப்பே ஒழிய அவர் மேல் நமக்கு வெறுப்பில்லை. ஒரு மனுஷன் அழியணும் நம்ம சொல்றதில்ல. விரைவில் குணம் பெற்று திரும்ப அந்த அன்னை அபிராமி, நீங்கள் வணங்க மறுத்த இடப்பாகம் கொடுக்க மறுத்த அபிராமியை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திருங்க. மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.